Jai Hind friends, welcome to NDA Defense Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய நாவிக் என்ட்ரிக்கான ஜெனரல் டியூட்டி மற்றும் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கான நோட்டிபிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்மள நிறைய பேருக்கு இந்தியன் கோஸ்ட் கார்டை பத்தியும் அதுல இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தியும் பெருசா ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஸோ சவுத் சைட்ல இருந்தே இந்த மாதிரி போஸ்டிங் போறக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். இந்த ஜாப் டீடைல்ஸை பத்தி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி டீடைலா இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டில் நாவிக் என்ட்ரிக்கான ஜெனரல் டியூட்டி மற்றும் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கான செலக்ஷன் போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி நேற்றுல இருந்து அப்ளிகேஷன் ஆன்லைன்ல இருக்கு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா February 11th ஓப்பன் ஆயிருச்சு அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் February 25 வரைக்கும் இருக்கும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா joinindiancoastguard.cdac.in வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 22 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதுல கொடுத்துருக்க டேட்டை பார்த்துக்கங்க. September 1st 2003 இருந்து 31 August 2007 வரைக்கும் இருக்கணும். இந்த ரெண்டு டேட்டுமே இன்க்ளூசிவ் தான். இந்த ரெண்டு டேட்டுக்கு பிறந்திருக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மற்ற எந்த டிஃபென்ஸ் என்ட்ரிஸ்லயுமே இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோஸ்ட் கார்டில் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு SC STக்கு அப் டு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். 5 இயர்ஸ்னா 22ல இருந்து 5 இயர்ஸ். ஸோ 22 + 5னா 27 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி ஓபிசி பாத்தீங்கன்னா 3 வருஷம். ஸோ 22 + 3 இயர்ஸ் இட் இஸ் 25 இயர்ஸ் வரைக்கும், 25 வயசு வரைக்குமே நீங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஒன்னு ஜெனரல் டியூட்டிக்கு பாத்தீங்கன்னா +2 வரைக்கும் படிக்கணும். அதே மாதிரி டொமஸ்டிக் பிரான்ச் பார்த்துருந்தீங்கன்னா 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதுமானது. ஏன்னா உங்களுக்கு ஜெனரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் ஜாப் நேச்சர் வேற மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜாப் நேச்சர் வேற மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் பிரான்ச் பெருசா உங்களுக்கு குக்கிங், அது மட்டும் இல்லாம சர்விங், அந்த மாதிரி மெஸ் ஏரியா, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் கீப்பர், அந்த மாதிரி ஜாப் தான் மோஸ்ட்லி இருக்கும். நாவிக் ஜெனரல் டியூட்டி உங்களுக்கு செயலர் மாதிரியான ஜாப்ஸ் நேச்சர் இருக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதோட சேலரி. ஆனா சேலரி ரெண்டு பேத்துக்குமே பே லெவல் 3ல 21,700 தான். ரெண்டு பேத்துக்குமே ஒரே பே லெவல் தான். ஜாப் நேச்சர் தான் மாறுதே தவிர பே லெவல் ஒன்று தான். ப்ரொமோஷன் எது வரைக்கும் போகணும்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து உங்களால மேக்சிமம் பிரதான அதிகாரி அப்படின்ற ப்ரொமோஷன் வரைக்கும் அப்படின்ற ரேங்க் வரைக்கும் உங்களால ப்ரொமோஷன் போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வேகன்சி. வேகன்சி அவங்க எப்படி போடுறாங்கன்னா முதல்ல 2 வகையா இருக்கு. ஒன்னு ரீஜனல் வைஸ் வேகன்சி. ரீஜனல் வைஸ் வேகன்சி நமக்கு சவுத்துக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 54 வேகன்சி இருக்கு. அடுத்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன். லைக் எப்படி நம்ம தமிழ்நாடு சில எக்ஸாம்ஸ்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரிசர்வேஷன் இருக்கோ அதே மாதிரி இங்க இந்தியன் கோஸ்ட் கார்ட்லயே ரிசர்வேஷன் இருக்கு. ஆமாங்க, எப்படி ஆர்மில ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல ரிசர்வேஷன் கிடையாதோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இங்க உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. அன்ரிசர்வ்ட் EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், OBC, SC ST. ஸோ அன்ரிசர்வ்டுக்கு 21 வேகன்சி இருக்கு, EWSக்கு 5 வேகன்சி இருக்கு, OBCக்கு 14, SC STக்கு 6, SCக்கு 6, STக்கு 8. ஸோ டோட்டலா 54 வேகன்சி சவுத் ரீஜனுக்கு இருக்கு. எதுலன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் டியூட்டில. அதே மாதிரி நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச்ல சவுத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 வேகன்சி இருக்கு. ஸோ டோட்டலா 63 வேகன்சி சவுத்ல இருக்கவங்களுக்கு இருக்கு. பொதுவாகவே எப்படியோ ஆர்மி ரேலிக்கோ இல்ல அக்னிபாத்துக்கு போறவங்களோட எண்ணிக்கையை விட இந்த மாதிரி கோஸ்ட் கார்டுக்கு வர்றவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்த மாதிரி என்ட்ரிஸ்க்கு. அடுத்த எலிஜிபிலிட்டி அடுத்து பாத்தீங்கன்னா இதோட டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்ஸ் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ் எக்ஸாம் எப்போ இருக்கும்னு பாத்தீங்கன்னா மிட் ஆர் எண்ட் ஆஃப் ஏப்ரலோட மத்தியில நடுவுலயோ இல்லைன்னா கடைசிலயோ இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 உங்களுக்கு ஜூன்ல இருக்கும். ஸ்டேஜ் 3 உங்களுக்கு செப்டம்பர் ஆரம்பத்துல இருக்கும் இல்ல மிட்ல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஸ்டேஜ் 1 எக்ஸாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டா இருக்கும். டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் இருக்கும். செக்ஷன் 1 மட்டும் தான் இருக்கும். அதுல பாசிங் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் EWS OBCக்கு 30 மார்க் எடுக்கிறோம். அதே மாதிரி SC STக்கு வெறும் 27 மார்க் எடுத்தா போதும் பாசிங் மார்க். ஓகேங்களா? ஸோ நீங்க மெரிட் லிஸ்ட்ல வரணும்னா நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுக்கணும். அதே மாதிரி GDக்கு பாத்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கும். பிளஸ் செக்ஷன் 1 + 2 இருக்கும். ஸோ இதோட மார்க் பாத்தீங்கன்னா செக்ஷன் 1ல UR EWS OBC பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க் எடுக்கணும். செக்ஷன் 2ல 20 மார்க் எடுக்கணும். டோட்டலா 50 மார்க் நீங்க எடுக்கணும். அதே மாதிரி SC STக்கு இதுலயுமே மார்க்ல இது இருக்கு.
27 plus 17 எடுத்தா டோட்டலா 44 எடுத்தா போதும். பாசிங் இன் செக்ஷன் 1 and 2 செப்பரேட்லி இஸ் கம்பல்சரி. அதாவது இந்த ரெண்டுலையுமே நீங்க பாசிங் மார்க்கை தாண்டி இருக்கணும். இந்த ரெண்டுலையுமே நீங்க என்ன பண்ணிருக்கணும், பாசிங் மார்க்கை தாண்டி இருக்கணும். இதுதான் உங்களோட பாசிங் மார்க். இதை தாண்டி இருக்கணும். அதாவது இங்க டோட்டலா 50 தான் இருக்கு, நம்ம வந்துட்டு ஒரு பேப்பர்ல வந்து 40 மார்க் எடுத்துட்டு இன்னொரு பேப்பர்ல 10 மார்க் எடுத்தா போதுன்ற மாதிரி கிடையாது. ரெண்டுலையுமே மினிமம் மார்க்கை நீங்க தாண்டி ஆகணும். ஸோ செக்ஷன் 1 பேப்பரோட மார்க் பாத்தீங்கன்னா டோட்டலா 60, 45 நிமிஷம் கொடுக்குறாங்க, 60 கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ கொஸ்டினோட சீக்வன்ஸ் இதுதான். மேத்ஸ்ல வந்துட்டு ஆப்டிடியூட்ல வந்து 20 கொஸ்டின் இருக்கும், சயின்ஸ்ல 10, இங்கிலீஷ்ல 15, ரீசனிங்ல 10, ஜிகேல 5. ஸோ முன்னாடியே சொன்னதுதான், அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 30 மார்க் எடுக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு 27 மார்க் எடுக்கணும். இதோட சிலபஸ் பாத்தீங்கன்னா 10th சிலபஸ் தான் இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் 2, செக்ஷன் 2க்கு வந்து மேக்ஸிமம் 50 மார்க் இருக்கு. இதுல எவ்வளவு எடுக்கணும், நீங்க மினிமம் 20 மார்க் எடுக்கணும். ஸோ இதுக்கு அரை மணி நேரம் தான் உங்களுக்கு மொத்தம் 50 கொஸ்டின். சரிங்களா, 30 நிமிஷத்துல 50 கொஸ்டின் நீங்க போடணும். ஸோ அதுலயுமே மேக்ஸ் 25 கொஸ்டின், பிசிக்ஸ் 25 கொஸ்டின். ஸோ பிசிக்ஸ் மேக்ஸ் இல்லாம இந்த டாபிக் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இதோட சிலபஸ் பாத்தீங்கன்னா 12th சிலபஸ் இருக்கும், பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட்டா. ஸோ 20 மார்க் இதுல மினிமம் நீங்க எடுத்தாகணும் ஃபார் அன்ரிசர்வ், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி. அதே எஸ்சி எஸ்டிக்கு நீங்க 17 மார்க், அதாவது 17 கொஸ்டின் நீங்க கரெக்டா போடணும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 பிசிக்கல் எக்ஸாம். ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் 7 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அது முடிச்ச உடனே 20 ஸ்குவாட்ஸ் போடணும். அது முடிச்ச உடனே 10 புஷ்அப். இதுக்கு இடையில எங்கேயுமே உங்களுக்கு பிரேக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல் 3 tests of PFT, அதாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஆர் டு பி கேரிட் அவுட் இன் கண்டினியூட்டி வித்வுட் எனி பிரேக். அதாவது எந்த பிரேக்கும் இல்லாம தொடர்ச்சியா நடக்கணும். எனி பிரேக் இன் 3 tests will lead to failing the PFT. ஏதாவது இடையில பிரேக் எடுத்தீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது ஸ்டேஜ் 3 மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு நீங்க பிசிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, பிசிக்கல் முடிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு மெடிக்கல் கூட்டு போவாங்க. மெடிக்கல் வந்துட்டு எதர் நீங்க ஃபிட் இல்லை அன்ஃபிட்னு சொல்லிட்டு உங்களை வந்து அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபிட்னா அடுத்து நீங்க ஃபைனலா மெரிட் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். அன்ஃபிட்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 21 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 21 நாள்ல மறுபடியும் அவங்க எங்க உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்களோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் பண்ணி மறுபடியும் நீங்க வந்து உங்களை ஃபிட்னு ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது ஸ்டேஜ் 3ல வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸ்டேஜ் 3 1 வந்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுல 2 வந்து பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட். மெரிட் லிஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் மார்க், அதுக்கப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸோட ரிசல்ட், அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிசல்ட்டை வச்சு ஓவராலா ஒரு மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க ஆல் இந்தியா லெவல்ல. அதுல வந்து நமக்கு வந்து உங்களோட மார்க் அடிப்படையிலையும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலையும் யாரெல்லாம் மெடிக்கல் கிரியேட் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் டாக்குமெண்டேஷன் முடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த 59 பிளஸ் ஒரு மொத்தம் 63 வேகன்சி சொன்னீங்க இல்லையா, அந்த 63 வேகன்சியில நீங்க அந்த 63 ரேங்க்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்? மினிமம் ஹைட் எவ்வளவு கேட்கறாங்க? 157 கேட்கறாங்க. செஸ்டோட எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட் வந்து பிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஐடியல் வெயிட்ல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 10% பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க இருந்துக்கலாம். ஸோ ஹியரிங் நார்மலா இருந்தா போதும். அதே மாதிரி ட்ரைனிங் ஒன்ஸ் நீங்க எல்லாம் முடிச்சு மெரிட் லிஸ்ட்லாம் வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுன்னா உங்களுக்கு ட்ரைனிங் எங்க போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் பேசிக் ட்ரைனிங் ஃபார் நாவிக் ஜெனரல் டியூட்டி அண்ட் நாவிக் டொமஸ்டிக் branch will commence tentatively in yearly mid September. ஸோ இப்போ எந்த மாசம்? பிப்ரவரி மாசத்துல இருக்கீங்க. இந்த எக்ஸாம் நீங்க இப்போ அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க எல்லாமே பாஸ் பண்ற பட்சத்துல உங்க கையில செப்டம்பருக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலயுமே உங்களுக்கு ட்ரைனிங் அப்போ நீங்க கரெக்டா எல்லாமே ப்ராப்பரா பண்றீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் அலாகேட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கு, நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். மற்றபடி இடபிள்யூஎஸ், ஓபிசி, அப்புறம் அன்ரிசர்வ்டு கேட்டகரி எல்லாருக்குமே ஃபீஸ் பாத்தீங்கன்னா 300 ரூபா எக்ஸாம் ஃபீஸ். ஸோ இதை பத்தின ஃபர்தரான டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க வர பிப்ரவரி 17 இருந்து இந்த நாவிக் என்ட்ரிக்கான கோச்சிங்குமே நம்ம இன்ஸ்டியூட்ல ஸ்டார்ட் ஆகுது. கோச் டெஸ்ட் பேட்ச் நேம் பாத்தீங்கன்னா ஆல்ஃபா பேட்ச். ஸோ ஜாயின் பண்ணி பயனடைஞ்சுக்கங்க. ஜெய் ஹிந்த்.